பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பழனியை கீழே தள்ளி விட்டு என் மூஞ்சிலே முழிக்காத மாமா, நான் என்ன சொன்னாலும் என் பேச்சை கேட்காத நீ, இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு அங்கிருந்து சரவணன் கிளம்பி போறாங்க. உடனே பாண்டியன் பழனி கிட்ட போயிட்டு, இங்க பாருடா பழனி, அவன் என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே இப்படிதான் நடந்துக்கிறான், அவன் பண்ணது இதையும் மனசுல வச்சுக்காதடான்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்றாங்க. மச்சான், என் வீட்ல என் பேச்சுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்போ நான் போயிட்டு கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னா கண்டிப்பா நிறுத்திடுவாங்களா? என்ன மச்சான், சரவணன் புரியாம இப்படி பேசிட்டு இருக்கான், இனி அவன் கூட நான் பேசவே மாட்டேன், போங்க மச்சான்னு சொல்லிட்டு பழனி அங்கிருந்து வருத்தப்பட்டு போறாங்க. உடனே பாண்டியன் நேரா சரவணன் கிட்ட போயிட்டு, ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? பழனி கிட்ட போயிட்டு அப்படி முரட்டுத்தனமா நடந்திருக்க, அவன் உன்னுடைய மாமன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? எதுக்காக அப்படி பண்ண சொல்லுடா, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே சரவணன் வந்து பாண்டியன் கிட்டே கோவப்பட்டு பேசுறாங்க. ஆமாப்பா, நான் அப்படிதான் பண்ணுவேன், இஷ்டம் இருந்தா என்னை வீட்டுல வச்சிருங்க, இல்ல நான் பண்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்னை வீட்டை விட்டு துரத்திடுங்க, நான் போய் சேர்ந்துடுறேன், நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சரவணன் அங்கிருந்து போறாங்க. கோமதிக்கும் பாண்டியனாலும் சுத்தமா நம்ப முடியல. அந்த அளவுக்கு பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க. சரவணனுடைய நடவடிக்கை எல்லாமே பார்த்துட்டு இப்ப கதிரும் செந்தில 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. 2 பேருமே ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுமா, ஏமா இவ்ளோ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டேய், சரவணன் நடந்துக்கிறது எல்லாம் பார்க்க ரொம்பவே பயமா இருக்குடா. இன்னைக்கு உன் பழனி மாமாவை கீழே தள்ளி விட்டுருப்பான். அந்த அளவுக்கு கீழே தள்ளி விட்டான்னா உன் அப்பா வந்து கேட்டதுக்கு, ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன், பிடிக்கலன்னா என்ன பண்ண போறீங்க, வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா, துரத்துங்க, நானும் போயிட்டு சேர்ந்துடுறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரவணன் வர வர இப்படி நடந்துக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி கோமதி பாண்டியன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே செந்தில், அண்ணன் தன்னால அவர் அப்படி பண்ணல, அவர் உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனாலதான் அவர் இப்படி பேசுறாங்க. சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு தான் வந்தேன், இப்பதான் அவர் வந்து கண்ட்ரோலா நம்ம பார்த்துக்கணுன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லி செந்தில் சொல்றாங்க. இதை கேட்டு பாண்டியன் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இப்ப குடும்பமா சேர்ந்து சரவணனுக்கு இருக்கிற பிரச்சனைய ஒட்டு மொத்தமா சரி பண்ணுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.